வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனந்தர் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ தாங்க. என்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா, புதிதா அப்டேட் செய்யப்பட்ட கிராண்ட் விட்டாராவோட மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டான டெல்டா வேரியண்ட்டுங்க. டெல்டால ஆட்டோமேட்டிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா, அதில தான் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆயிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பேஸ் மாடலான சிக்மாவும் அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. அது கூடிய சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸ்ங்க. எதுவுமே வண்டி வாங்கினதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ணாம அப்படியே பயன்படுத்தக்கூடிய ஒரு வேரியன்ட் தான் இந்த டெல்டா வேரியன்ட். இது முன்னாடியுமே வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் தான் இருந்துச்சு. இதில் கூடிய சீக்கிரம் 6 ஏர் பேக்ஸ் வந்துரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். அது நடந்துருச்சு. ஸோ 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆட் ஆகிருக்கு. மீதம் வேறு ஏதாவது விஷயங்கள் ஆட் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகிறப்ப சொல்கிறேன். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ கொடுத்து பண்ண அம்பால் ஆட்டோ ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு ஷவுட் கொடுத்துடலாம். நீங்கள் உங்களுக்கு மாருதி கிராண்ட் விட்டாரா இல்லை மற்ற நெக்ஸா ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு பெஸ்ட் கோட் வேணும், பெட்டரான ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃபர்தராக மேலும் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ஆன் ரோட் பிரைசிங்னு கேட்டிங்கன்னா 15.5 லேக்ஸில் உங்களுக்கு டெல்டா மேனுவல் வருது. 17.2 லேக்ஸில் டெல்டா ஆட்டோமேட்டிக் வருது. ஸோ இதுதான் புதிதாக வந்த கிராண்ட் விட்டாராவோட ஆன் ரோட் பிரைசிங். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட சேஃப்டிங்க எல்லாருமே கேட்குறது கிராண்ட் விட்டாரா சேஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் சி டெக் பிளாட்ஃபார்முங்க. அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் சுசுகி பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மை தான் இந்த கிராண்ட் விட்டாரெலாம் பயன்படுத்தியிருக்காங்க. 1185 கிலோகிராம் இந்த டெல்டா ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் கர்வ் வெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ரீதியாக நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் குறை சொல்லணும்னு அவசியம் இருக்காது. நல்லாவே இருக்கும். பாரத் கப் கிராஷ் டெஸ்டிங் உள்ளே போயிருச்சு. போல் சைடு இம்பாக்ட் டெஸ்ட் வரைக்கும் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஸ்டார் கேப்பபிள் ப்ராடக்டாக தான் இது இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெஜலாக இருக்காது. இப்போ 6 ஏர் பேக்ஸும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் நீங்கள் எனி டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6 ஏர் பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல் ஃபங்க்ஷனோட இப்போ இந்த கிராண்ட் விட்டாரா டெல்டா ஆட்டோமேட்டிக்கில் நமக்கு சேஃப்டி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. சரிங்க, என்ஜின் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைபிரிட் அசிஸ்டன்ஸோட கிடைக்குது. 12 வோல்ட் அந்த 6 ஆம்ஸ் வந்து லித்தியம் அயன் பேட்டரி கோ பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே இருக்கும். அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு இங்கே இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மோட்டரை வச்சு உங்களுக்கு ஒரு டார்க் அசிஸ்டன்ட் கொடுக்கும். பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் 2.98 பிஹெச்பி அந்த அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுக்குது. அது ரீசெண்டாக தாங்க தெரிஞ்சிச்சு. ஃபிலிப்பைன்ஸில் வந்து அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆனப்போ அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணல. பட் 2.98 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. டார்க் பொறுத்த வரைக்கும் வந்து 10 to 20 nm வரைக்கும் அதை புஷ் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நோன் ஆஃப் த ரிஃபைன்ட் என்ஜின்ஸுங்க இந்த மார்க்கெட்டில் இப்போ 1.5ல மைலேஜை பொறுத்து மட்டும் பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிஎன்ஜி நிப்பாட்டிட்டாங்க. சிஎன்ஜி வரதில்லை இப்போது. சரிங்க, இப்போது இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 101.6 பிஹெச்பி 136.8 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரியல் டைமில் உங்களுக்கு 15 to 18 அப்படின்றது வந்து இந்த ப்ராடக்ட்டோட ரியல் டைம் மைலேஜாக இருக்குது. கேரண்டீடாக அது கிடைக்குதுங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் பார்த்துடலாங்களா? என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த ரிஃபைன்டு என்ஜின்ங்க இந்த செக்மெண்ட்டில். அது உங்களுக்கு ப்ரூவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இன்சுலேஷன்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. NVHக்கு வந்து இன்சுலேஷன் பேக்கும் போட்டிருக்காங்க. ஒயிட் கலர் பேக் நீங்கள் பார்க்க முடியும்னு நம்புறேங்க. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபோம் தான் கொடுத்துருக்காங்க இன்சுலேஷனுக்கு. அடுத்து இந்த ப்ராடக்ட்டோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். தோற்றம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சங்கியான அந்த வைடு ஓப்பனிங் கொண்டு அந்த கிரில் தாங்க. அந்த பாவ வடிவத்தில் பாவை திருப்பி போட்ட மாதிரி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கிரில் தான் போட்டிருக்காங்க. பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. குரோம் இன்சர்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குரோம் இன்செட் வருது, இங்கே ஒரு குரோம் இன்செட் வருது. சுசுகியோட பேட்சிங் ரொம்ப பெரிதாக தான் இருக்குது. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு வைடான ஒரு ஆடமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு மினிமலான ஒரு ஆடம் ப்ளே தான் நடந்திருக்கு. இங்கே வந்து ஒரு பிரஷ்டு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கிப்லேட்ஸ் தான் போட்டிருக்காங்க. 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. தாராளமாக நம்ம ஊரில் எல்லா விதமான ரோட்ஸையும் டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல் வீல் டிரைவ் வெர்ஷனும் வருதுங்க. டாப் ஆஃப் லைன் போகிறப்போ அதில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல மேனுவல் மட்டும் தான் இருந்தது. இப்போ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் வந்துருச்சு. டிஎல்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். அந்த 3 ட்ரைபாட் டிசைன் தான் போயிருக்காங்க. ஹாலஜனில் ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்புங்க. வெளிச்சம் டீசெண்டாக இருக்கும். வேணும்னா அந்த வார்ம் ஒயிட் எல்இடியில் அந்த ஹெட்லம்ஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கிங்க. இன்னும் பெட்டரான ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இந்த கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. 2600 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு நான் கம்பேர் பண்ணி டைமென்ஷனில் காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு
கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ டயர் பார்க்கலாம். 215 60 17ங்க ஸ்டீல் வீல்ஸ்ங்க, வீல் கேப்ஸோட போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் டிஸ்க், ரியர்லயும் டிஸ்க் பிரேக் தான். ஆல் வீல் டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டா பேசிக் மாடல் இருந்தே கொடுக்குறாங்க. உங்களுக்கு டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்பல ஆப்ட்ரோ தான் போட்டிருக்காங்க. டயர் ஆக்சுவலாக இது நல்லா இருக்குங்க. இந்த அப்போலோ சீரிஸ் நல்லா இருக்கு. அன்லாக் 4G கொஞ்சம் ரோட் நாய்ஸ், இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா லைனர் ப்ராப்பரா கொடுத்து இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ORVMs பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள்ங்க. இதையும் மோட்டரைஸ்டா பண்ணிக்க முடியும், ஃபோல்டபிளும் மோட்டரைஸ்டா நடக்கும். இங்க டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அழகாக எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாடி கலர்ல தான் வந்து ORVM கிடைக்குது. பேசிக் மாடல் போகிறப்ப பியானோ பிளாக்ல இருக்கும். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரிங்க ஃபாப் கீ தான் இந்த மாடலில். எனக்கு தெரிஞ்சு பேசிக் மாடல் இருந்தே ஃபாப் கீ தான் கொடுத்துட்ருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். கீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் ஃபாப் கீ தான் வந்துட்டு இருக்கு. லாக் அன்லாக் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கிடைக்குது. இங்கே பாருங்க சுசுகியோட லோகோ இருக்கும். டே லைட் ஓப்பனிங்ஸ்னு பார்க்குறப்ப இங்கேயுமே நமக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் பிளே இருக்கிறனால உள்ள இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. நல்ல ஒரு வெளிச்சம் போகும். உள்ள பிளாக் தீம். ஸோ கண்டிப்பாக இந்த டிஎல்ஓவில் அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கணும். அதுதான் நடந்திருக்கு. ரூஃப் ரெயில்ஸுமே கிடைக்குதுங்க இங்கே. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டட்ங்க, ரியரில் வந்து டார்ஷன் பீம் தான் போயிருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங்ஸ் வரை கிடைக்குது. ஒன் ஆஃப் தி மெச்சூர்டு காலிபிரேஷனுங்க இந்த செக்மெண்ட்டில். எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல மெச்சூர்டான ஒரு சஸ்பென்ஷன். எந்த விதமான பாஸ்கோட்ஸில் கொடுத்தீங்கனாலும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு நேச்சரில் தான் இருக்குது. ஸ்லைட்டான ஒரு ஸ்டிஃப் நோட் இருக்கும். ஹை ஸ்பீட்ஸில் வந்து டைனமிக்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு நேச்சர் தாங்க. நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து நல்லாவே மாருதி நிறுவனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிராண்ட் மெட்டாரா வச்சிருக்கீங்க, இல்லை கிராண்ட் மெட்டாரா டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரியரில் நமக்கு டீஃபக்கர் கிடைக்குதுங்க. வைப்பர் இல்லை, வைப்பர் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே வந்து ஸ்பாய்லர்ஸில் வந்து சின்னதாக ஒரு பிளாக் எலிமெண்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்கே இருக்குது. மேலே பார்த்தீங்களா ஷாஃபின் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. டெய்லம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைபாட் கிளஸ்டர் தாங்க. இந்த இடம் மட்டும் க்ளோ ஆகுது. பட் இது வரைக்கும் க்ளோ பண்ணி கொடுத்துருப்பாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க தெரியுதுங்களா. இந்த வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடைக்குது. கூடவே 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. கீழே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரஷ்டு சில்வர் ஃபினிஷ் தான் அந்த ஸ்கிப் பிளேட்ஸ் நடந்திருக்கு. குவாலிட்டியில் ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. 373 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. உங்களுக்கு லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து திங்ஸை வச்சுக்க முடியும். 60/40 ஸ்பீட் கிடைக்குது. தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸை வச்சுக்க முடியும். பார்சல் ட்ரீமே இந்த வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலை தூக்கிட்டாங்க. இப்போ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் மட்டும் தான் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு பூட்டில் ஒரு 12 வோல்ட் அடாப்டர், அது கூட வந்து லைட்ஸும் இருக்குது. டோர் பேட்ஸில் வந்து இங்கே வந்து ஒரு பிளாக் கலர் ஃபேப்ரிக் போட்டிருக்காங்க. ஒரு சாஃப்ட் டச் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான் அது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு பேசிக் மாடல்லேருந்தே கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குரோம்ல அந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சில்வர் இன்சர்ட் கிடைக்குது. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக வச்சுக்கலாம். டோரோட ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா. கிராண்ட் விட்டாராவோட ரியர் சீட் ஸ்பேஸுங்க. உள்ளே வந்து உட்காந்துடலாம். லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள் தாராளமாக இருக்குது. அதில் இல்லாமல் எந்த விதமான குறைகளும் தெரியவில்லை. நீங்கள் காலை நீட்டி உட்காந்திங்கனாலும் நீட்டிக்கலாம். சரிங்களா, நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸுங்க. அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். அண்டர் தை சப்போர்ட் பாருங்கள். உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாங்க. உங்களுக்கு நார்மலாக காலை மடக்கி வைக்கிறப்ப இப்படி இருக்குது. காலை வச்சிங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு துளி அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். கீழே இந்த ஹம்ப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிதான ஹம்ப் தாங்க. 2 அடல்ட் கன்வீனியன்ட்டாக உட்காரலாம். 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தாராளமான ஸ்பேசிங்காக பின்னாடி இருக்க போகுது. இங்கே 2 டைப் சி சார்ஜர் உங்களுக்கு பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஏ ஒரு டைப் சி இருந்துச்சு. இப்போ 2மே டைப் சி சார்ஜராக மாற்றிருக்காங்க. ஏசி வென்ஸ் ரியரில் கிடைக்குது. பேசிக் மாடல் வந்து அதை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ப்ளோயர் கண்ட்ரோலும் இங்கே இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க லெதர் பேடிங்கோட. ஹெட்ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. உங்களுக்கு சன் ரூஃப் வரது தான் கொஞ்சம் பிரச்சனை. இதுலலாம் பிரச்சனை இல்லை. ஒரு ஹெட்ரூம் வந்து தாராளமான ஒரு ஹெட்ரூம் தான். நீங்கள் 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா தான் மேபி உரசலம் அந்த மாதிரி இருக்கும். ஆர்ம் ரெஸ்ட் 2 கப் ஹோல்டரோட கிடைக்குது. லம்பர் சப்போர்ட் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஷோல்டருக்கான சப்போர்ட் கண்டிப்பாக என்ஹான்ஸ்மெண்ட் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. 3.7 சிபிள்ஸ் முன்னாடியே கிடச்சிது. அது கண்டினியூ ஆகுது. ஹாலஜனில் வந்து கேபின் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. பேரலராக 2 பக்கமுமே இது கிடைக்குதுங்க. டேஷ்போர்ட் பாருங்க, மேலே பிளாக், சென்டரில் சில்வர், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செர்ரி ப்ரௌன் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் கிடச்சிருந்தா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் ஓகேங்க, பார்த்து வச்சுக்கோங்க பத்திரமா. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்டிமல் சைஸில் இருக்குது. சின்னதாக நெக் நக்ஸ்லாம் நம்மளால் வச்சுக்க முடியும். கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி டாப் ஆஃப் த லைன் போனீங்களும் இப்போவும் கிடைக்கிறது இல்லைங்க. 2 கப் ஹோல்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இது தாங்க இப்போ அடிஷனலாக ஆட் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில் மட்டும் இது நமக்கு கிடைக்குது. 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கூட வந்து யூஎஸ்பி டைப் ஏ சார்ஜர் ஒன்று கிடைக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லைங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க உங்களுக்கு பேசிக் மாடல்லேருந்து அது கிடைக்குது. த்ரோ பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. போன் சில்லர் யூனிட் கிடையாது. 7-inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டி இப்போ ஸ்லைட்டா இம்ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. கேளுங்க.
ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. ஸ்பீக்கர்ஸில் அப்கிரேட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி பார்த்துருங்க. உங்களுக்கு இதுதான் ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி. இது மட்டும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடக்கவில்லை. எம்ஐடி கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அனலாகில் தான் ஸ்பீடோமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர் போட்டிருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதில் நம்மளால் பார்த்துக்க முடியுதுங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஸ்டில் வந்து கிடைக்கல இந்த வேரியண்ட்டில். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குதுங்க. இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த டெல்டா வேரியண்ட்டில் பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடலேருந்தே கிடைக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் போகிறப்போ. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டெலஸ்கோப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. தம்ஸ் அப் ஃபார் தட்ங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான் இங்கே கிடைக்குது. ஏபி பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டமைஸ்டாக இருக்குது. டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ லாங் ட்ராவலில் அது கன்வீனியன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். என்ஜின் புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு க்ரோம் இன்சரோட கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹெட்லாம்ப் லெவலர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இதை பயன்படுத்துங்க. இதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்குதுங்க. ஸோ நம்ம டிரைவருக்கு தகுந்த மாதிரி எர்கனாமிக்ஸில் நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் உங்களுக்கு, பட் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்ட் காம்பவுண்ட் கிடையாது, ஹார்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து லாங் ட்ராவலுக்கு டியூரபிலிட்டி பெட்டராக இருக்கும். இப்போது அண்டர் தை சப்போர்ட் இங்கே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து கால் வந்து டிரைவருக்கு வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்குது, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. காலை மடக்கி தான் அந்த பக்கம் வந்து கோ பேசஞ்சர் உட்காருவாங்கன்னா அங்கே மட்டும் கொஞ்சம் வந்து மிஸ் அவுட் ஆகும். பட் டெஃபினட்டாக இது குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. சீட்ஸோட எர்கனாமிக்ஸ் பற்றி பேசலாம்னு வரப்போ உங்களுக்கு லம்பா சப்போர்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஷோல்டருக்கான சப்போர்ட்டும் வந்து ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஸ்பீட்ஸில் டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு பிடிமானமாக இருக்குது. லம்பர் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷோல்டர் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. வேனிட்டி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் கிடைக்குது, கோ டிரைவருக்கும் கிடைக்குது. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் தாங்க. மேலே வந்து ஒரு ஹாலஜனில் கேபின் லேம்ப்ஸ் போட்டிருக்காங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் 4 விண்டோமே பவர் விண்டோ. டிரைவர் விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக், அதுக்கப்புறம் ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் கிடைக்குது. டோர் பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாங்க. சின்னதாக நெக் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங்கும் இங்கே இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த கிராண்ட் விட்டாராவோட டெல்டா வேரியண்ட்டோட டெல்டா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் காமிச்சு கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு இது வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா பெட்ரோல் வித் ப்ராப்பர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றப்போ டெஃபினட்டாக இட்ஸ் ஒர்த் த மணிங்க. நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட பார்க்குறீங்க, மைலேஜும் வேணும், அதே சமயம் ரிலையபிளாக லாங் டர்மாக இருக்கணும்னா டெஃபினட்டாக டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ரிலையபிள். அது கூடவே வந்து மாருதி சுசுகி பிராண்டோட அந்த 1.5 லிட்டர் இன்ஜினாக இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்டாக இருக்கட்டும், ரிலையபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் இருந்ததில் பில்டும் இந்த டைம் நல்லா பண்ணியிருக்காங்க. 6 ஏர்பேக்கும் கிடச்சிருச்சு. டெஃபினட்டாக ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கலாம். என்னன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்கிரேட் கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்பேர் வீல்லாம் தூக்காமல் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதாங்க. 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி. சர்வீஸ் காஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு 3000லேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பாய்.